ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டெக்னிக்கல் வீடியோ. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கான டெக்னிக்கல் வீடியோ எஸ்எஸ்சி. ஸோ எஸ்எஸ்சி ஜே எக்ஸாம் வந்து நம்மளுக்கு மார்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரீவியஸ் இது நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். நல்லா படித்தவங்களும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம். இல்லை நான் எப்பவுமே படிக்க போகிறேன் அப்படின்றது இவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எஸ்எஸ்சி சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன சப்ஜெக்ட்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு. அண்ட் தென் நான் டெக்னிக்கல் ரீசனிங்கான பேப்பர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எஸ்எஸ்சி மட்டும் இல்லாமல் டிஎன்பிசிஏக்கான சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசிக்கான ஜிஎஸ், தட் மீன் டிஎன்பிசி ஏக்கு படிக்கிறவங்களுக்கு பேப்பர் 2க்கான ஜிஎஸ் அண்ட் டிஎன்பிசி எல்லா குரூப் எக்ஸாமுக்கான ஜிஎஸ்க்கான சீரீஸும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் நிறைய வீடியோஸ் போயிருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் Q&A கொஷின், டிஎன்பிசி கொஷின்ஸும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும். ஓகே, சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸோ டேரெக்டாக வந்து நான் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 50 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். எல்லாருக்குமே தெரியும் எஸ்எஸ்சியில் 100 கொஷின்ஸ். ஸோ ஒரு வீடியோவில் 100ம் போட்டால் ஒரு வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் போடவும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொஷின். ஸோ இது எல்லாமே பேசிக் தான். என்ன கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துணும். என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்துணும். அவங்க வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஸ்டாண்டர்ட் ஆர் மாடுலர் சைஸ் ஆஃப் பிரிக் வந்து என்ன அப்படின்னா 19 × 9 × 9. ஓகே, எல்லாமே சென்டிமீட்டர்ஸ். இதே நாமினல் சைஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 20 × 10 × 10. ஓகேவா? ஸோ அதுவே கன்வென்ஷனல் சைஸ் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர் × 7.5. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஸ்டாண்டர்ட் சைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆன்சர்னா சி. அதுவே வந்து அவங்க வந்து நாமினல் கேட்டாங்கன்னா 20 × 10 × 10 சென்டிமீட்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் விட்டுட்டேன். அண்ட் தென் கன்வென்ஷனல் சைஸ் அப்படின்னு கேட்டாங்க 25 × 15 × 7.5. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, பேசிக்கான ஒரு கொஷின். Okay, next question. The quick lime as it comes from clean is called அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன, இது வந்து நம்மளோட செகண்ட் கொஷின் பாருங்கள். The quick lime as it comes from clean is called அப்படின்னா லம்ப். ஓகே, லம்ப் லைம் தான். ஸோ அது ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சராக இருக்கும், அதனால தான் லம்ப் லைம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக நான் வந்து டைம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே 50 கொஷின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் கரெக்டாக நான் ஸ்பீடாக போகிறேன். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. How does the seasoning of timber helps? Okay, first வந்து பார்த்தீங்கன்னா increases weight of the timber, it improves the strength or properties of timber. நம்மளுக்கு தெரியும் சீசனிங்னால வெயிட்க்கு வந்து டிம்பருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அது கிடையாது. பட் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டிக்காக தான் நம்ம மெயினாக வந்து சீசனிங்கே நம்ம பண்ணுறோம். அது எந்த பாதிப்பும் வராமல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்லி பி தான். பட் அது வந்து வெயிட் வந்து சேஞ்ச் பண்ணோம், பட் அதுக்கான காரணமாக அப்படின்னு கிடையாது. ஓகேவா? மெயின் ரீசனை தான் நம்ம சூஸ் பண்ணோம். டக்டிலிட்டி வேல்யூ ஆஃப் பிட்டுமன் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டக்டிலிட்டி வந்து பிட்டுமனோட வேல்யூ வந்து ஈக்குவலாக மோர் தென் த டார் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கணும் லெஸ் தென் தட் ஆஃப் தார் தான். ஸோ டக்டிலிட்டி வேல்யூ ஆஃப் பிட்டுமன் இஸ் 75 while தார் ஹாவ் மோர் தென் த பிட்டுமன். ஓகேவா? ஸோ தாருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது மெயினாக கம்பேர் பண்ணும்போது டக்டிலிட்டி வேல்யூ வந்து என்னது டார்க் அதிகமாக இருக்கும், பிட்டுமன் கம்மியாக இருக்கும். த பெனட்ரேஷன் டெஸ்ட் ஆன் பிட்டுமன் இஸ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா பெனட்ரேஷன் டெஸ்ட் பண்ணுறது மெயின் காரணமே என்ன, கிரேட் டெஸ்ட். ஸோ கிரேட் அந்த பிட்டுமனோட கிரேடை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம பெனட்ரேஷன் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸ் அண்ட் தென் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸும் கூட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு குவார்டிசைஸ் இஸ் எ டேஷ். ஸோ அது வந்து என்ன ராக் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் என்ன, அது வந்து சிலிசேஷியஸ் ராக். ஓகே, ஸோ சாண்ட் தான். ஸோ அதுதான் அதில் சாண்டி ராக் அப்படின்னு வரக்கூடாது. ஸோ இதுக்கான கெமிக்கல் ஃபார்மில் குவார்டிசைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதில் வந்து சிலிகேஷியஸ் ராக் தான். ஓகே, நெக்ஸ்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் த கால்சினேஷன் ஆஃப். ஸோ என்ன அது, இது எல்லாருக்குமே தெரியும் ஜிப்சம். ஸோ ஜிப்சமோட ஜிப்சம்மை கால்சினேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரிக் மேஷினரி குட்
fall due to அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்றத பாருங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து rupture along the vertical joint in poorly bonded walls, shearing along horizontal plane, crushing due to overloading அப்படின்னு கேட்குறாங்க. எனி ஆஃப் திஸ். ஸோ இந்த பிரிக் மேஷனரி ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி பாருங்கள், எனி ஒன் ஆஃப் திஸ். ஓகே, அது எனி ஆஃப் திஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு காரணமாக வரலாம். ஸோ வந்தால் கண்டிப்பாக பிரிக் மேஷனரி ஃபெயில் ஆகும். ஓகே, ராப்சர் அந்த ஷியரிங் நடந்தாலும் சரி, ஓவர்லோடிங்னால க்ரஷிங்கும் ஆகலாம் அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன்ஸும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9th கொஷின். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். தெளிவாக படிங்க. எக்ஸஸ் ஆஃப் அலுமினியா இன் த clay makes the brick brittle and weak. Okay va? And then excess of alumina in the clay makes the brick crack and wrap on drying. Excess of alumina in clay leaves high power deposit on the brick. Excess of alumina in a clay improves impermeability and durability of the brick அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த எக்ஸஸ் அலுமினியா இருக்கிறதுனால என்ன நம்மளுக்கு வந்து பாதிப்பு வரும் பிரிக்கில் அப்படின்றது. ஸோ பிரிக்கில் ஓகேவா, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிக் வந்து எதுக்காக நம்மளுக்கு பிரிக்கில் வந்து எதுக்காக அலுமினியா நம்ம யூஸ் பண்ணுறோன்னா பிளாஸ்டிசிட்டி. ஸோ அது வந்து நம்ம பிரிக்குக்கு வந்து ஒரு பிளாஸ்டிசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டு வரும். ஓகேவா, ஸோ பிளாஸ்டிசிட்டி கேரக்டரை கொண்டு வரும். ஸோ இந்த பிளாஸ்டிக் கேரக்டர் எக்ஸஸாக போகும்போது பிரிக்ஸில் வந்து கிராக்கிங்கும் வேர்ப்பிங்கும் நடக்கும். ஸோ பிளாஸ்டிக்காக இருக்கிறது ட்ரை ஆகும் போது அது வந்து கிராக் ஆகவும் வேர்ப் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே வருது பாருங்கள். எக்ஸஸ் ஆஃப் அலுமினியா clay மேக்ஸ் த பிரிக் கிராக் அண்ட் வார்ப் ஆன் ட்ரையிங். ஓகேவா, ஸோ மற்ற பாயிண்ட்ஸை விட இதுதான் மெயின். ஸோ இந்த பாயிண்ட்டை யோசிச்சுக்கோங்க. அலுமினியா வந்து எதுக்காக அப்படின்னா பிளாஸ்டிசிட்டிக்காக தான். ஓகேவா, Next, the compressive strength of 100 meter cubes are compared to 150 mm. The cube is always அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து மோர். ஸோ ஒரு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அந்த 100 mm கியூப் வந்து இந்த 150 mm விட என்னவா இருக்கும்னா மோர், ஆல்வேஸ் மோர். ஓகேவா, the smallest size of cube is more close to its parent geometry. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுவே நீங்கள் 50 mm கியூப் போடும்போது அதோட இதுவும் மோராக இருக்கும் 100 விட. ஓகேவா, இப்போ ஸ்மாலாக அதோட ஸ்ட்ரென்த் வந்து அது அதிகமாக கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த்தை பிடிக்கும் அப்படின்ட்டு. பட் அதவே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட்டோ அதை டெஸ்ட் பண்ணி அதோட கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கம்பேரிசனை பார்த்துக்கோங்க. ஸோ 100 mm கியூப் 150 mm கியூப் வந்து கியூப் இஸ் always more. ஓகேவா, B. Next, which of the following is the most correct statement? Plinth area estimate, cube area estimate, இது வந்து எஸ்டிமேஷனில் டீட்டெயில்ட் எஸ்டிமேட், பில்டிங் காஸ்ட் இண்டெக்ஸ் எஸ்டிமேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே டீட்டெயில்ட் எஸ்டிமேட் தான் நம்மளுக்கு மோஸ்ட் அக்யூரேட் கரெக்டான ஒரு ஆன்சரை கொடுக்குது. டீட்டெயில் எஸ்டிமேட் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் எஸ்டிமேட் ஆஃப்டர் த பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட். ஓகேவா, ஸோ இங்கே அதுவே நம்மளுக்கு இங்கே பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட் டீட்டெயில் எஸ்டிமேட் கொடுக்காம வெறும் பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட் வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தா நீங்கள் பிளிந்த் ஏரியா எஸ்டிமேட்டு தான் சூஸ் பண்ணணும். ஓகே, என்ன ஆப்ஷனை கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, the technique of finding the for price of an existing building or property அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன். ஸோ இந்த டெஃபினேஷனோட ஆன்சர். ஓகே, ஒரு ஃபேர் ப்ரைஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக அதோட வேல்யூவேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் பீங் டிஸ்மேண்டட் அட் த எண்ட் ஆஃப் த யூஸ்ஃபுல் லைஃப் இஸ் நோன் ஆஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சால்வேஷன். ஓகேவா, என்னென்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இடிக்காமல் வித்தவுட் பீங் டிஸ்மேண்டல். ஓகே, அதோட யூஸ்ஃபுல் ஏரியாவுக்குள் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா சால்வேஷன் வேல்யூ. கிராப் ஏரியானா அதுவும் நம்ம சேர்த்து கண்டுபிடிப்போம். ஓகேவா, ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் எஸ்டிமேஷனில். த வேல்யூ ஆஃப் டிஸ்மேண்டல் மெட்டீரியல் லெஸ் காஸ்ட் ஆஃப் டிஸ்மேல்டிங் இஸ் கால்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் வேல்யூ, த வேல்யூ ஆஃப் டிஸ்மேண்டல் மெட்டீரியல் லெஸ் த காஸ்ட் ஆஃப் டிஸ்மேண்ட்லிங் அப்படின்னா கிராப் வேல்யூ தான் அதோட லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, எல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு த plan of a building is in the form of rectangle with center line. Dimensions of outer walls is 14.7 m and 19 into அது. ஓகேவா, ஸோ
ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஒரு வால் அப்படின்னும் போது தட் மீன் ஒரு ஃப்ளோர் ஏரியா அப்படின்னும் போது வாலும் நம்ம எல்லா சைடும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ எப்படி? ஸோ லென்த் வந்து 14.7 ஓகேவா, ப்ளஸ் 0.3 ஏன்னா இந்த வால்யூம் நம்ம சேர்ப்போம். ஸோ அப்போது 14.7 இன்ட்டு ப்ளஸ் 0.3 டோட்டலாக ஓகேவா இன்ட்டு அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா பிரெத்து பார்த்தீங்கன்னா 9.7 இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு 0.3 ஃப்ளோர் ஏரியா ஓகேவா. ஸோ ஃப்ளோர் ஏரியா போடும்போது 9 அது வந்து அவங்க 2 இது சேர்த்தா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ளோர் ஏரியானும் போது ஒரே ஒரு 0.3 தான் வரும். ஸோ இதை நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா 150 மீட்டர் க்யூப். ஸோ ஆன்சர் வந்து none of this above. ஸோ அதில் 150 நம்மளுக்கு வந்த ஆன்சர் இங்கே எங்கேயுமே இல்லை ஓகேவா. நெக்ஸ்ட் 16 if the bearing is not specified for the lintel in the estimation it is usually taken as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் லென்டல் சப்ஜெக்ட் டு மினிமம் வேல்யூ ஆஃப் 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ பியரிங் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா லென்டலோட திக்னஸ் அந்த மினிமம் வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து கோட் ப்ராவிஷன்ஸில் இருக்கிற டைரக்ட் கொஷின்ஸ். இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் பிளாஸ்டரிங் சர்ஃபேஸ் the reductions are not made for அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 17th கொஷின். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். end of beams and end of fractures, small opening up to 0.5 meter square and none of this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு வந்து நம்ம டிடக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் பீம்ஸ்க்கும் வந்து நம்ம அது குறிப்பிட்ட இது இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. பட் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்மால் ஓப்பனிங் அப் டு 0.5 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறதுக்கு நம்ம டிடக்ஷன் வந்து நம்ம பிளாஸ்டரிங்கில் யூஸ் பண்ண மாட்டோம். தட் மீன் எஸ்டிமேஷனுக்கு அதை ஆட் பண்ணிக்க மாட்டோம் ஓகேவா. த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் சிமெண்ட் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் 100 மீட்டர் க்யூப் ஆஃப் 1:2:4 கான்க்ரீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு டைரக்ட் மெத்தட் சொல்கிறேன். இல்லை பெருசாக நம்ம வந்து ஃபார்முலாலாம் வச்சு போடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 கியூப் அது 1 கியூபுக்கு வால்யூம் ஆஃப் கான்க்ரீட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2142 ஓகேவா. ஸோ அதே 100 கியூபுக்கு அப்படின்னும் போது நீங்கள் 0.2142 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். 21.42. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போல்லாம் உட்காந்து நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டைமும் இருக்காது ஓகேவா. அப்போது அப்ராக்சிமேட்டாக டி தான் ஆன்சர் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட்டு whenever the whitewashing or distempering is done on the corrugated iron sheets in the estimation the plan area of the sheet is increased by அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 14. ஸோ ஒரு இந்த corrugation இருக்கும்போது அந்த பிளேன் ஏரியா எஸ்டிமேட் நம்ம வந்து 14% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து கோடில் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த அயன் ஷீட் corrugated iron sheet அப்படின்றது நம்மளுக்கு கீ ஓகேவா. அதை வச்சு நம்ம வந்து 14% அப்படின்ற நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம். When the actual cost of construction plus certain profit is paid to the contractor then such a contract is known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு டெஃபினேஷனில் வந்த கொஷின். காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் தான் அதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஒரு ஆக்சுவல் காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் சர்டன் ப்ராஃபிட் வந்து கான்ட்ராக்ட் நம்ம பே பண்ணுறதுக்கான அதுக்கான பேர் வந்து காஸ்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் கான்ட்ராக்ட் ஓகேவா. ஸோ நிறைய பேர் வந்து எஸ்டிமேஷன் போடுங்கன்னு கேட்டுட்ருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷனில் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க இந்த பேப்பரில். ஸோ அப்படியே நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருக்கலாம். க்ளோஸ்டு கான்டூர்ஸ் வித் ஹையர் லெவல் இன்சைட் ரெப்ரசன்ட்ஸ் எ டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் டிப்ரெஷன், ஹில்லு, பிளெயின் ஏரியா, நன் ஆஃப் திஸ். ஸோ தெரியும் க்ளோஸ்டு கான்டூர்ஸில் ஹை வேல்யூ இன்சைடு ஓகேவா. ஹை வேல்யூ இன்சைடு அப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஹில் தான் ஓகேவா. ஹில் தான் நம்ம ஓகேவா. ஹை வேல்யூ வந்து இன்சைடு வரும்போது ஓகே. இது அவுட் சைடு வரும்போது டிப்ரெஷனாக மாறி இருக்கும். அண்ட் தென் இன் எ தியோடிலைட் த லைன் ஆஃப் த காலிமேஷன் ஹிஸ் என்ன அப்படின்னா parallel to axis of plate level, parallel to vertical axis, perpendicular to Teutorian axis, parallel to horizontal axis. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து perpendicular to Teutorian axis ஓகே. ஸோ இதுதான். Next, how does the size of theodolite is specified? Options பார்த்துக்கலாம். By length of telescope, by diameter of vertical circle, by diameter of upper plate, by diameter of lower plate. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி, பை த டயாமீட்டர். ஸோ சைஸ் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதால ரொம்ப ஈஸி கொஷின். ஸோ இந்த லோயர் பிளேட் தியோடலைட்டோட இந்த லோயர் பிளேட் அந்த டயாமீட்டரை வச்சு தான் நம்ம சைஸ் ஆஃப் தியோடலைட் வந்து நம்ம சொல்கிறோம். இன் சர்வேஸ்
த ஸ்லோப் கரெக்ஷன் அப்ளைட் இன் த பேஸ் லைன் இஸ் கால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்வேஸ் குமுலேட்டிவ், ஆல்வேஸ் காம்பன்சேட்டிவ், சம்டைம்ஸ் குமுலேட்டிவ், சம்டைம் காம்பன்சேட்டிவ் அண்ட் நன் ஆஃப் திஸ். ஸோ இதுக்கான ஆன்வர்ஸ் ஆல்வேஸ் குமுலேட்டிவ். ஸ்லோப் கரெக்ஷன் அப்ளை டு பேஸ் லைன் இஸ் ஆல்வேஸ் குமுலேட்டிவ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும், நான் அப்படியே ரீகால் பண்ணிக்கிற மாதிரி தான். கான்டூர் இன்டர்வல் ஆன் மேப் ஷீட்ஸ் டினோட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பாருங்கள், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் கான்டூர் லைன்ஸ் above the datum line, vertical and then vertical distance between two successive contour lines, slope distance between two successive contour lines, horizontal distance between two successive contour lines. ஸோ இதில் கான்டூர் இன்டர்வல் ஆன் மேப் ஷீட்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான். கான்டூர் இன்டர்வல்னால் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் between two successive contour lines. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கான்டூர் இன்டர்வல்னால் என்ன? அது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். எதுக்கு? ரெண்டு கான்டூர் சக்ஸசிவாக இருக்கிற ரெண்டு கான்டூர் லைனுக்கான வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த டேர்ம் லெவல் லைன் இன் சர்வேயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். த லைன் parallel டு த மீன் ஸ்பைராய்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ நான் உங்களுக்கு படிக்கல, டேரெக்டாக நான் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும்ல, லைவ்லாம் அந்த நம்ம அந்த ஒரு எர்த் இருக்குன்னா ஸ்பைராய்டலேருந்து அதுக்கு கூட பேரலாக வர லைன் தான் வந்து நம்மளுக்கு லெவல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எர்த் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கா, ஸோ அதோட பேரலல் லைன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லெவல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, த டைப் ஆஃப் சர்வேயிங் இன் விச் த கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் டேக்கன் இன் அக்கௌண்ட் இஸ் கால்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஜியோமெட்ரிக் சர்வேயிங் தான் ஆன்சர். ஒரு சர்வேயிங் பண்ணும்போது எர்த்தோட கர்வேச்சரும் நீங்கள் கணக்கில் எடுத்திங்கன்னா அந்த சர்வேயிங் பேர் என்ன? ஜியோடெட்டிக் சர்வேயிங். அது இல்லாமல் பண்ணிங்கன்னா பிளெயின் சர்வேயிங். ஓகே, த மெத்தட் ஆஃப் லெவலிங் யூஸ்டு டு கேரி அவுட் ரெசனன்ஸ் ஆஃப் ஏரியா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செக் லெவலிங், ஃப்ளை லெவலிங், ப்ரொஃபைல் லெவலிங் அண்ட் சிம்பிள் லெவலிங். ஸோ ஆன்சர் வந்து பி, ஃப்ளை லெவலிங் தான். ரெசனன்ஸ் லெவலிங் வரும்போது அதை கன்சிடர் பண்ணால் ஃப்ளை லெவலிங். ஓகே, இந்த க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் என்ன பார்க்கலாம்? The difference between forebearing and back bearing should be 90 degree. So, இது 90 degree. ஓகேவா? Sum of included angle should be 2n minus 4 times of right angle, and then sum of included angle should be 2n minus 1 and none of this அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளோஸ் ட்ராவர்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? 2n minus 4 times the right angle into 90 degree. ஓகேவா? ஸோ இது n வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணதா? நம்பர் ஆஃப் சைன்ஸ். எதுக்குன்னா அந்த க்ளோஸ் ட்ராவல்ஸில் இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம்லேயும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதுதான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோர் பியரிங் பேக் பியரிங் வந்து 90 டிகிரி எங்கேயுமே வராது. ஓகேவா? ஸோ இப்படி வச்சே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஹரிசாண்டல் ஆங்கிள் விச் த ட்ரூ மெரிடியன் மேக்ஸ் வித் அ மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் கால்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெரிடியன். ஹரிசாண்டல் ஆங்கிள் ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இருக்கிறது என்ன? மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். ஓகே, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின். த வாய்ட் ரேஷியோ ஆஃப் சாயில் சாம்பிள் ஹேவிங் porosity of 0.32 and a moisture content of 2.5 will be. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு வாய்ட் ரேஷியோ சாயில் சாம்பிங். ஓகே, வாய்ட் ரேஷியோ இ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என் போரசிட்டின்றது என், மாய்ஸ்டர் கண்டு நம்மளுக்கு டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. இ வந்து n மைனஸ் 1 மைனஸ் n. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து n வந்து 0.32 மைனஸ் 0.232. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.47. ஓகே, நான் சால்வ் பண்ணல, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்களே சால்வ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பி தான் ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, த லூஸ் யூனிஃபார்ம் சாண்ட் வித் கிரவுண்டட் கிரைன்ஸ் ஹேஸ் எஃபெக்டிவ் கிரைன் சைஸ் ஆஃப் 0.05 சென்டிமீட்டர். நோ கோஎஃபிஷியன்ட் பெர்மபிலிட்டி ஆஃப் சாண்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மபிலிட்டி கிவன் பை ஆலன் ஹைசன் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், K is equal to CD ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து C வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஓகே, 100 அப்படி. டி வந்து C வந்து நம்மளுக்கு 100 அண்ட் தென் டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கிரெயின் சைஸ். எஃபெக்டிவ் சைஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ எஃபெக்டிவ் சைஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் உள்ளே போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னா ஏ 0.25. ஓகே, நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுன்றதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் கேன் அஃபெக்ட் த பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில்
அப்படின்றது நம்ம கொஷின். ஸோ பார்த்தீங்கன்னா கிரெயின் சைஸ் ஆஃப் சாயில், ஷேப் ஆஃப் ஃபூட்டிங், சைஸ் ஆஃப் ஃபூட்டிங், ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் கரெக்ட். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான், ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். எஸ்எஸ்சியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல் தி ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். பட் இதுக்கும் நம்ம கொஷின் படிச்சிடலாமே. ஸோ பியரிங் கெப்பாசிட்டியை அஃபெக்ட் பண்ணுறது கிரெயின் சைஸ், ஷேப் ஆஃப் ஃபூட்டிங், சைஸ் ஆஃப் ஃபூட்டிங். ஸோ அதனால டி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு which of the following soil has a uniform coefficient of more than 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா more than 10. ஸோ என்ன வெல் கிரேடட் சாயில். ஸோ சியூ வந்து யூனிஃபார்ம் கோஎஃபிஷியன்ட்னா சியூ வந்து 100 விட அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அது வந்து வெல் கிரேடட். ஸோ அதுவே வந்து சியூ வந்து 4 விட அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அது வந்து கோர்ஸ் கிரைன்டு சாயில். அதே வந்து சியூ வந்து 6 விட அதிகமாக 6 அந்த ரேஞ்சில் இருக்கும் போது அது வந்து சாண்டி சாயில். ஓகே, ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து வெல் கிரேடட். நெக்ஸ்ட்டு the odd shaped body weighing 7.5 and occupying 0.01 cubic meter volume will be completely submerged in the fluid having specific gravity of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஃபஸ்ட்டு ஆன்சர் நம்ம மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டூ டென்சிட்டி. ஓகேவா? ஸோ இதில் மாஸ் வந்து 7.5 ஈக்குவல் டு வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. கியூபிக் மீட்டர்னும் போது அது வால்யூம் தான். ஸோ 0.01 நம்ம டென்சிட்டி. ஸோ டென்சிட்டின்னும் போது டென்சிட்டி இந்த வேல்யூவில் நீங்கள் டென்சிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 750 kg. ஸோ 750 kg மீட்டர் கியூப். ஓகே, ஸோ இது நம்ம ஆன்சர் கிடையாது. நம்மளுக்கு தேவை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன? எப்படி சொல்கிறது? டென்சிட்டி ஆஃப் த ஒன் ஃப்ளூயிட் பை டென்சிட்டி ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ இப்போ டென்சிட்டி வந்து 750 அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்க்கு வந்து என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஸ்டாண்டர்டாக ஃப்ளூயிட்க்கு வந்து என்ன 1000 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 1000 நம்ம அதான் 1 அதான் இப்போ நம்ம கேஜி பர் மீட்டர் க்யூப்பில் இருக்கிறனால 1000 எடுத்துக்கணும். 0.75. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி. ஓகே, எப்படின்னு புரிஞ்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான். எ ஷீப் model of scale 1:100 had a wave resistance of 1 Newton at its design speed. The corresponding wave resistance in N in protocol will be அப்படின்றது C. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா N கியூப், அந்த ப்ரோட்டோகால் டைப் வந்து N கியூப் நம்ம எடுத்துப்போம். 100ன்றது 100 கியூப் இங்கே இருக்க ஸ்கேலில். ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும்? 1 lakhா? ஸோ அது என்னன்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து C தான். ஓகே, தென் the capillary rise in of your water in 1 mm diameter tube is 3 cm. The height of capillary rise of water is 0.2 mm. The diameter tube in centimeter will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் capillary ரைஸ்க்கு ஒரு ஃபார்முலா டேரெக்டாக இருக்குது. ஹெச்சுக்கு 4 sigma cos by omega d. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா h is proportional to 1/d. ஓகேவா? ஸோ அப்போது h1 by h2 is equal to d2 by d1. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் 1 mm டயாமீட்டர் அது டியூப்பில் ரைஸ் ஆகுது 3 சென்டிமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா 0.2 mmக்கு எவ்வளோ ரைஸ் அப்படின்றது தான். ஸோ அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்து என்ன வரும் அப்படின்னா 15. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தட் மீன் நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். h1 by h2 is equal to d2 by d1. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் பேஸ் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு the pressure density is same in all directions at a point in a fluid அப்படின்னு கேட்குறாங்க. when a fluid is frictionless and incompressible, only when fluid is frictionless and is rest, only when fluid is frictionless, when there is no relative motions on a fluid to another. ஸோ ஒரு ப்ரெஷர் டென்சிட்டி வந்து எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து எந்த ஒரு ரிலேட்டிவ் மோஷன்ஸுமே ஒவ்வொரு லேயருக்கும் இல்லாமல் இருக்கும் போது தான். ஸோ அப்போ ஆன்சர் டி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு flow at constant rate through a tapering pipes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டெடி அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகே, ஸோ ஃப்ளோ அட் கான்ஸ்டன்ட் ரேட் அப்படின்னும் போது டேப்பரிங் பைப்பில் இருக்கிறது வந்து ஸ்டெடி அண்ட் நான் யூனிஃபார்ம். ஓகே, இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேயே நான் வந்து கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். த மோஷன் ஆஃப் ஹேர் மாஸ் இன் இயர் டொர்னடோ ஹிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஃபோர்ஸ்ட் வார்டெக்ஸ் அட் சென்டர் அண்ட் ஃப்ரீ வார்டெக்ஸ் அவுட் சைட். ஸோ டி. ஓகே, இந்த ஹேர் மாஸ் டொர்னடோக்கு.
Then apart from inertial force, which of the following force is most important in motion of submarine underwater அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸா, கிராவிட்டி ஃபோர்ஸா, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸா, சர்ஃபேஸ் டென்ஷனா. விஸ்கஸ் ஃபோர்ஸ் ப்ரொவைட் த ரெக்வயர்ட் ட்ராக் டு த சம்மரைன் டு மோஷன். ஸோ அப்படின்றதுனால விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான். ஓகே, அதுதான் வந்து நம்ம சம்மரைனுக்கே அந்த வாட்டரில் அண்டர் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஓகே, தென் when an ideal fluid flows past a sphere அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு ஐடியல் ஃப்ளூயிட் வந்து ஒரு ஃப்ளோ வந்து பாஸ்ட் ஸ்பியரில் போகும்போது அதோட டோட்டல் ட்ராக் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகேவா, டோட்டல் ட்ராக் இஸ் ஜீரோ பிகாஸ் இன் ஐடியல் ஃப்ளூயிட் ஹவ் நோ விஸ்காசிட்டி அண்ட் நோ சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா, ஸோ அந்த ஐடியல் ஃப்ளூயிடில் எந்த ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனுமே இருக்காது அண்ட் தென் அதுக்கு விஸ்கசிட்டியுமே இருக்காது. ஓகே, ஸோ அதனால் டோட்டல் ட்ராக் ஜீரோ. which of the following fluid can be classified as non-Newtonian அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், ஹியூமன் பிளட் அண்ட் டூத்பேஸ்ட் தான் வந்து இங்கே non-Newtonian. ஓகே, டேரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஐடியல், ஸோ அது வந்து கர்வ் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும். ஓகேவா, அந்த ஒரு கிராஃபில். ஸோ அதுதான் நம்ம non-Newtonian சொல்லுவோம். இன் செலெக்ஷன் ஆஃப் டர்பைன் by specific speed or head, which one of the following statement is not correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the specific speed 10 to 35 கப்லான் அப்படின்றது தப்பு. ஓகேவா, ஏன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் 60 to 30 வந்து ஃபாஸ்டியஸ்ட் டர்பைன், 300 வந்து ஃபாஸ்டியஸ்ட் டர்பைன். ஹெட் ஃப்ளோ வந்து 300 மீட்டர் வந்து பெல்டான் வீல். ஸோ இது மட்டும் தப்பு. ஸோ இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கப்லானுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் வீடு வரும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ ரெஃபர் பண்ணிவிட்டு எ ஃபீல்ட் இரிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் இஸ் கம்ப்யூட்டட் ஹேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டேரெக்டான ஃபார்முலா நெட் இரிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் ப்ளஸ் ஃபீல்ட் அப்ளிகேஷன் லாஸஸ். ஸோ ஆன்சர் வந்து பி, ஃபீல்ட் இரிகேஷன் ரெக்குவயர்மெண்ட். ஓகே, தென் த ரெயின்ஃபால் ஹெக்டோகிராஃப் ஷோஸ் த வேரியேஷன் ஆஃப். ஸோ ஹெக்டோகிராஃப் அப்படின்றது என்னென்னா ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி வித் டைம் தான். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு டியூ டு ஸ்லிப்பிங் ஆஃப் வீல்ஸ் த ரெயில் ஃபார்ம்ஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா க்ரஷ்ட் ஹெட். ஓகேவா, ஸோ இந்த ஸ்லிப்பிங் ஆஃப் வீல்ஸ்னால அந்த அங்கே நம்ம on horizontal curve if the pavement is kept horizontal across the alignment then the pressure on the outer wheels will be அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் மோர் தென் த ப்ரெஷர் ஆன் த இன்னர் வீல்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது இன்னர் வீல்ஸில் இருக்க ப்ரெஷர் விட அவுட்டர் வீல்ஸில் இருக்க ப்ரெஷருக்கு தான் அதிகமான ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இன்னர் வீல்ஸை விட அதிகமான இருக்கும் எங்கள் ஹரிசாண்டல் கர்வில். நெக்ஸ்ட் anaerobic ட்ரீட்மெண்ட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் ஆர்கானிக் வேஸ்ட். ஸோ அதுக்கு தான் வந்து anaerobicனா நம்ம வந்து அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அந்த டைமில் நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட். ஸோ அது வந்து ஸ்ட்ராங் ஆர்கானிக் வேஸ்ட்டுக்கு தான் வந்து ரொம்பவே சூட்டபிள். நெக்ஸ்ட் பொல்யூட்டன்ட் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ் PSI வேல்யூ இன் பிட்வீன் 101 to 199 denotes ஹேர் குவாலிட்டி ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி. ஓகேவா, ஸோ அது டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் இந்த வேல்யூ வர டேபிள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி. ஸோ நான் சொல்கிறேன் 0.50 வந்து என்ன, 0 to 50 வந்து குட். ஓகேவா, அண்ட் தென் 51 to 100 வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட். அப்படியே குட்டு, அதுக்கப்புறம் மாட்ரேட்டு. 101 to 150 ஓகேவா, அது வந்து அன்ஹெல்தி, அது ஃபார் சென்சிட்டிவ் குரூப். ஓகேவா, 151 to 200 வந்து அன்ஹெல்தி. தட் மீன்ஸ் எல்லாமே அன்ஹெல்தி சென்சிட்டிவ் குரூப்புக்கு, அதுக்கப்புறம் மாட்ரேட்க்கு. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த டேபிள். ஸோ இதுக்கப்புறம் மோர் தென் 200 வந்து நம்மளுக்கு ஹசார்டஸ். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ 50 கொஷின்ஸ் வந்து நம்ம 2016 செட் 2ஓட 15 கொஷின்ஸ் வந்து SSC JEOட சிவில் இன்ஜினியரிங்கான கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து SSC அப்ளை பண்ணதே மறந்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே முழிச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், எந்த சான்ஸுமே மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸு. ஸோ அதையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ட் தென் இன்னொரு ஹெல்ப் என்னென்னா, உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் நம்ம சேனலை பற்றி தெரியாமல் புதுசாக நிறைய பேர் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம சேனல் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நான் இன்னும் எஃபெக்டிவான வீடியோஸ் கொடுப்பேன். அது வந்து எனக்கு ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்அகாடமி ப்ரமோஷன்
ஆட் தான் பார்க்க போகிறோம். அன்அகாடமி டிஎன்பிஎஸ்சி பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெஸ்ட் ஒரு பிராண்டடான ஒரு ஹையஸ்ட் இந்தியன் ரேட்டிங் ஒரு வெப்சைட் தான் அன்அகாடமி. ஸோ அதில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மள கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கோட் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அன்அகாடமி ஆப்பில் வர ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட்டு, ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் குரூப் 1 முடிஞ்சது. ஸோ இருந்தாலுமே அந்த டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஆப்பில். ஸோ அதையும் வந்து அந்த டைம் டேபிள் படி கொஷின்ஸ் வந்து 8 PM வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஃப்ரீ கண்டென்ட்டை அன்லாக் பண்ணுறதுன்னா அன்அகாடமி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே அன்அகாடமியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ அன்அகாடமி ப்ளஸில் போனீங்கன்னா லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வைட் டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ என்ன கரண்ட்டில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8th January இலக்கு அப்படின்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குரூப் 2க்கு படிக்கிறவங்க ஜிஎஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டபிளான கோர்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெற்றி குரூப் 1 மெயின்ஸ். குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Jan 11th ஸ்டார்ட் ஆகுது, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வேணும் அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோட் இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கிற எந்த பேக் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அன்அகாடமி. ஓகே, ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இலக்கு அண்ட் தென் வெற்றி. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்களாம் அட்லீஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகே.